வணக்கம் நண்பர்களே. மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கான பிரத்யேகமான நிதி ஒதுக்கீடு, திட்டங்கள், நலன்கள் பற்றி கடந்த 3-4 வீடியோல பார்த்துருக்கோம். இது கடைசி வீடியோ. ஒரு சம்மரி மாதிரி. அதை தவிர இன்னும் பல செய்திகளை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதையும் இந்த கடைசி வீடியோவில் பார்த்துடலாம். கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எனக்காக தயவு செஞ்சு ஆதரவு கொடுத்து முழு வீடியோவும் பாருங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு புரிதல் வரும். மத்திய அரசு நமக்கு ஏதோ நிதி உதவி கொடுத்துட்டாங்க, திட்டங்களை கொடுத்துட்டாங்கிறத தாண்டி இதை பற்றி யோசிக்கும் போது தமிழ்நாடு தன்னை தகுதி உடைய ஒரு மாநிலமாக ஆக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற பெருமை நம்ம அறியாம நம்ம மனசுல தோணும். அப்பன்னா நம்ம தகுதி இருக்கு, அதனால மத்திய அரசு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெருமிதமும் நமக்கு வரும். ஆனா கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு முனைப்புகள்லாம் இருந்துதான் பார்த்தா பெருமளவு இல்லை. எப்பயோ காமராஜர் காலத்திலையும் வெங்கட்ராமன் காலத்திலையும் தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக வந்தது. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. ஒன்றும் பெரிய அளவில். அதாவது டெஸ்பைட் டிஃபிகல்டிஸ் தமிழ்நாடு ஹஸ் க்ரோன் அப்படிங்கிற ஒரு சொலவட உண்டு. இங்கே இருக்கிற 1008 பிரச்சனைக்கு நடுவுலையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது அப்படிங்கிறது தான். சரி, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய முதல் வீடியோவில் வெகு நாட்களுக்கு பிறகு நான் பதிவிட்டிருந்தேன். உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்துக்காக அதற்காக பலரும் வருத்தம் தெரிவித்து என்னுடைய உடல்நிலம் வெகு சீக்கிரம் குணமாக வேண்டும் என்று பிரார்த்தனையும் வாழ்த்து செய்தியும் அனுப்பியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வழக்கம் போல உங்க ஆதரவு எனக்கு தேவை. சரி, முதல்ல இந்த வீடியோல எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர் கனெக்டிவிட்டி. சவுத் இந்தியாவை, கேரளாவை தவிர மற்ற சவுத் இந்தியாவை மட்டும் இந்த 4 ஸ்டேட், பாண்டிச்சேரினா அது தமிழ்நாடு சேர்ந்ததாகத்தான் ஒரு பகுதியாக நம்ம வச்சுக்கலாம். அது ஒரு இருந்தாலும் தனி மாநிலமாக இருந்தால் கூட நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டர் கனெக்டிவிட்டியை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஹை ஸ்பீடு ட்ரெயின். அதாவது சென்னையிலிருந்து பெங்களூர், சென்னையிலிருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர். ஸோ ஆக மொத்தம் இந்த 3 சிட்டியும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக 4 மாநிலங்கள் இதுல கனெக்டிவிட்டியில வருது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. சரி, இதனால என்ன அனுகூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 to 2.5 மணி நேரத்துக்குள்ள ஒன் வே ட்ரிப் போயிடலாம். நீங்க வெகு விரைவான பயணம். அப்ப என்ன ஆகுது? குறிப்பா இந்த பிசினஸ்மேன், வியாபாரிகள், தொழில் முனைவர்கள், இவங்க எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா, ஒரே நாள்ல போய் தங்களுடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத் போனோம்னா காலையில கிளம்புனீங்க, நைட்டு விசா வீட்டுக்கு வந்துடலாம். வியாபாரம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு. அதே மாதிரி சென்னையில இருந்து பெங்களூருக்கோ இல்ல அதே மாதிரி சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கோ போயிட்டு வந்துட முடியும். ஸோ இந்த நேரத்தை குறைத்து ஒரே நாள்ல தன்னுடைய பயணத்தை, தேவைகள் எல்லாம் முடித்து கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக இந்த இன்டர் கனெக்டிவிட்டி வித் ஹை ஸ்பீடு ட்ரெயின் ப்ராஜெக்டை எடுத்திருக்காங்க. இதற்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்யப்பட்டுள்ளது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிக்காக புதுசா ஸ்டேஷன்லாம் வரும், ரயில்வே ஸ்டேஷன்லாம் வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புதிய ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்கிற ஏரியாலாம் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அதிகமாகும். வர்த்தகம் சார்ந்த பல முன்னெடுப்புகள், அதனுடைய வளர்ச்சிகள், அங்க இருக்கிற மக்களுக்கான வேலை வாய்ப்பு, நேரடியான வேலை வாய்ப்போ இல்ல மறைமுகமான வேலை வாய்ப்புகளோ இதெல்லாமே கூடும். இதுதான் ஒரு வளர்ச்சி திட்டத்தை கையில் எடுத்து செய்யும் போது அதை சார்ந்து மற்றதும் சேர்ந்து வளர்வது. இதுக்கு அடுத்ததா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிட்டிஸ் ஆஃப் எக்கனாமிக் ரீஜன்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல குறிப்பா சென்னை எப்பவும் போல இருக்கு, ஏன்னா தலைநகரம், தமிழ்நாட்டின் தலைநகரம். அது தவிர கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், மதுரை, திருப்பூர், இந்த இடத்துலலாமும் இந்த மாதிரி போக்குவரத்து, அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அங்க இருக்கக்கூடிய பல அமைப்புகள் எல்லாம் மேம்படுத்தப்படும். அதை சுத்தின உங்களுக்கு பொருளாதார நடவடிக்கைகள், முன்னெடுப்புகள், அதன் மூலமான வளர்ச்சிகள் எல்லாம் சேரும் அப்படிங்கிறதையும் குறிப்பா இதுல சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா இந்த கோஸ்டல் எக்கானமியை பத்தி, ஏற்கனவே ஃபிஷரிஸை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் அதுல பல டீடைல்ஸ் இருக்கு. இதுல முக்கியமா 2 கோஸ்டல் எக்கானமியை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த ஃபிஷரிஸை பத்தி தான். அந்த ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மீன் வளர்ப்பு, மீன் பிடித்தல், மீன் வளர்ப்பு, அதற்கான அதை சார்ந்த தொழில்கள், அதுக்கப்புறம் அதை பதப்படுத்துவது, இது மாதிரி பலவிதமான நடவடிக்கைகள்ல அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1100 கிலோமீட்டர் தமிழ்நாட்டினுடைய கடல் நீளம் இருக்கு. அதனால அங்க பலவிதமான, இப்ப இதுல குறிப்பா எதை பத்தி அவங்க பேசுறாங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சரல், இந்த கோகனட், அப்புறம் முந்திரி, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல ஃபிஷரிஸை பத்தி நம்ம பார்த்தோம். மீன் பிடிப்பு, மீன் வளர்த்தல், அதை பத்தி பார்த்தோம். அந்த தொழில் சார்ந்ததை பத்தி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும், இது வெறும் தமிழ்நாடு ஃபிகர் மட்டும்தான், எவ்வளவு மீன் பிடித்தல் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.37 லட்சம் டன். கிலோலாம் இல்ல, டன்னு, அதுவும் லட்சம் டன்.
கிட்டத்தட்ட 6.5 லட்சம் டன் உங்களுக்கு மீன் பிடிக்கிறாங்க. பிடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்நாட்டிலே வியாபாரம் போகுது. அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அந்த ஏற்றுமதி நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், வெறும் ஒரு 5% ஒரு 10% தான் இருக்கு அப்படி. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 1.34 லட்சம் டன் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இதுல பல விதமான நஷ்டங்கள் ஏற்படுது. என்ன மாதிரி, அந்த மீன் பதப்படுத்த முடியாம வீணா போயிடும். அதை அப்படியே தூக்கி போட வேண்டியதான் அந்த மாதிரி ஒரு சிலர். அதனால அதாவது இந்த நஷ்டங்கள், அதாவது கெட்டு போவது, அதை எல்லாத்துக்கும் பதப்படுத்தி இன்னும் மேம்படுத்தி நல்ல விதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்து, வளர்ச்சிகளை கொண்டு வந்து, அதன் மூலமாக ஏற்றுமதியை அதிகரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக மிக முனைப்பான். 6.5 லட்சம் டன்ல வெறும் 1.5 லட்சம் டன் தான் நம்ம ஏற்றுமதி செய்யறோம்னா, பாதிக்கு பாதியாவது ஏற்றுமதி செய்யணும். அப்ப உடனே கேள்வி வரும், சார் அப்ப உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்ப விலை ஏறிடுமே அப்படின்னா, மீன் பிடிப்பு அதிகமாக்கும். 6.5 லட்சம் டன்னுங்கிறத 10 லட்சம் டன்னா பண்ணுங்க. அந்த மாதிரி அதுக்காகத்தான் பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்கன்னு இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுல எந்தெந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா, 6,854 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள ஏற்றுமதி தான் தமிழ்நாட்டில இருந்து ஆகும். இதே நிறைய கம்பெனி இருக்கு. வாட்டர் பேஸ்னு கூட ஒரு கம்பெனி இருக்கு ஆந்திரால. அவங்களுடைய ஏற்றுமதியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு எகிரிடும். அந்த மாதிரி இருக்கு. அது எல்லாமே இந்த இறால் ஏற்றுமதியில இருக்காங்க. அதெல்லாம் இங்க கொண்டு வரணும்ன்ற முனைப்புல மத்திய அரசு முனைப்பா இருக்காங்க. சரி, அந்த 6,854 கோடியை இரட்டி பார்க்கணும். எப்பக்குள்ள? 2030க்குள்ள. அதற்கான மீன் பதப்படுத்துதல், அதை சார்ந்த தொழிற்சாலைகள், அதற்கான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையும் அமைக்க போகிறது மத்திய அரசு. நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்ட் அப் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, உறுதியான வலுவான விலை மதிப்பு அளிக்கக்கூடிய வகையில இந்த ஸ்டார்ட் அப் எல்லாம் கொண்டு வர போறாங்க. அதற்கான நிதி உதவிகள், வங்கிகள்ல இருந்து கடன் உதவிகள் குறைந்த வட்டியில, அதை எல்லாத்தையும் முன்னெடுக்க போறாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் சந்தைப்படுத்துறத எப்படி அப்படிங்கறத இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா லோக்கல்ல விற்பாங்க, இல்லைன்னா யாராவது நீங்க பார்த்திருப்பீங்க, சினிமாலெல்லாம் கூட நம்ம பார்க்கறோம். பெரிய பெரிய, அதாவது இந்த பவர்ஃபுல் தாதாக்கள்னு சொல்லக்கூடிய, அப்படியே மொத்தமா அவர்கிட்ட தான் விற்கணும் அப்படின்வாங்க. அவர் ஒட்டு மொத்தமா வாங்கிட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் இன்னும் நல்ல செம விலையில வித்துருவாரு. 5 மடங்கு 10 மடங்கு விலையில விற்பாரு. மீன் பிடிப்பாளர்களுக்கு மிக மிக குறைந்த வருமானம் தான். இப்ப அதை எல்லாத்தையும் எடுத்து அவங்களையே உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு நேரடியான ஒரு சந்தையை உருவாக்கி அதன் மூலமாக அவருக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அளவுல ஏற்பாடுகள்லாம் செய்யணும். திருப்பி நான் சொல்றேன், இது மத்திய அரசனுடைய திட்டங்கள். இதுல மாநில அரசு தான் எல்லாத்தையும் ரொம்ப ஒரு சீரியஸா, அதாவது முனைப்போட கையில எடுத்து உண்மையாகவே அந்த மீன்பிடிப்பாளர்களுக்கு அந்த பயன் போய் சேர வேண்டியதை பார்க்கணும். அதை விட்டு அரசியல்வாதிகள் கட்சிக்காரங்களுக்கு இந்த பிசினஸ் கொடுத்துருப்பா, கட்சிக்காரங்களுக்கு லோனை கொடுப்பா, கட்சிக்காரங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருப்பான்னா அதுக்கப்புறம் அதை மத்திய அரசை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி செஞ்சுட்டு மீன்பிடிப்பாளர்களை எல்லாத்தையும் திசை மாற்றி மத்திய அரசை பத்தி குற்றம் சொல்லி குறை கூறிக்கிட்டு இருப்பாங்க. இதை செய்ய வேண்டியது, அதற்காகத்தான் ஒரு நேர்மையான நாணயமான அரசு அமையணும். அது முக்கியமானது. பார்க்கலாம். இதுல எந்தெந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, 10 மேஜர் மற்றும் 4 மீடியம் ஃபிஷிங் ஹார்பரை உருவாக்க போறாங்க. இருக்கிறத மேம்படுத்துவாங்க, அதை தவிர புதியதாக உருவாங்க. 10 மேஜர், 4 மீடியம், ஆக மொத்தம் 14 ஃபிஷிங் ஹார்பர் அதை உருவாக்க போறாங்க. இதை தவிர 83 மரீன் ஃபிஷ் லேண்டிங் சென்டர் மற்றும் 224 லேண்டிங் பாயிண்ட்ஸ், அதாவது கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வரீங்க, ஒரு மிகப்பெரிய சென்டர். அந்த இடத்துல தான் வர்த்தகம்லாம் நடக்கும். அது ஒரு 83 சென்டர். யோசிச்சு பாருங்க, 1100 கிலோமீட்டர் லெங்க்த்ல இந்த மாதிரி ஒரு 83 மிகப்பெரிய அளவிலான மையங்கள் உருவாக்கப்படும். அதை தவிர சிறு குறு பாயிண்ட்டுகள் அதையும் உருவாக்கி வைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. இதையெல்லாம் மத்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வர போறாங்க. ஸோ உடனே கேட்காதீங்க, சார் இது இந்த வருஷமே முடிஞ்சிருவாங்க. இல்ல, காலப்போக்கில். ஆனா இந்த வருஷ பட்ஜெட்ல குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மீண்டும் சொல்கிறேன், இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 14 ஃபிஷிங் ஹார்பர், 83 + 224 சென்டர், லேண்டிங் சென்டர், லேண்டிங் பாயிண்ட், இது எல்லாத்தையும் கொண்டு வர போறாங்க. இது ஃபிஷரிஸ் சார்ந்த
கோஸ்டல் எக்கானமி. அதுல அடுத்த கோஸ்டல் எக்கானமியா மத்திய அரசு மிக ஒரு அருமையான திட்டத்தை குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரக்கு போக்குவரத்து. இது நாள் வரைக்கும் சரக்கு போக்குவரத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, அதாவது வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதியை தவிர அது கப்பல் மூலமா நடக்குது. அதை தவிர மற்றபடி பாத்தீங்கன்னாக்க உள்நாட்டிலேயே நடக்கக்கூடியது இந்த சரக்கு போக்குவரத்து எப்படி இருக்குன்னா, ஒன்னு ரயில் இல்லைனாக்கா ரோடு, அதாவது ட்ரக்கு, டெம்போ, இந்த மாதிரி. இப்ப மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இதனால பல விதத்துல டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடிய இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்ன மாதிரி? எக்கானமி, பொருளாதாரம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த ரயில் மற்றும் ரோடுனுடைய பயன்பாடுகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கன்ஜெஷன் சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு மாதிரி வந்து குமிஞ்சிரும். போக்குவரத்து அதனால தடைபடும். அது ஒண்ணு. இரண்டாவது, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல், டீசல், கேஸ், இது எல்லாமே அதிக அளவுல செலவும் ஆகும், விரையும் ஆகும், உபயோகமும் ஆகும். அதனால உடனே நம்ம பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 85% பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி செய்யும். அப்ப அந்நிய செலாவணி இன்னும் அதிகமா நமக்கு செலவாகும். இதையெல்லாம் இதை தவிர பொல்யூஷனும் இருக்கு, அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை எல்லாத்தையும் கணக்குல எடுத்து என்ன மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, உள்ளூர் நீர் வழித்தடங்கள் மூலமாக சரக்குகளை கொண்டு சேர்ப்பது ஒண்ணு. 1100 கிலோமீட்டர் லெங்க்த்ல நீளமான கடற்கரை இருப்பதனால சிறு சிறு கப்பல்கள் மூலமாக சரக்குகளை இடம் மாற்றுவது, அது சரக்கு போக்குவரத்தை முன்னெடுப்பது, இதை கொண்டு வரதுக்கான இதை வந்து எப்படி அவங்க எடுத்திருக்காங்கன்னா, உடனடியா செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய கட்டுமானங்கள், கட்டமைப்புகள்லாம் தேவை. அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, 2047 அதுதான் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிறதுடைய வருட இலக்காக இருக்கு. அந்த 2047க்குள்ள மொத்த சரக்கு போக்குவரத்துல 12% நீர் வழித்தடங்கள் மூலமாக, உள்நாட்டு நதி நீர் வழித்தடங்களோ அல்லது கடல் நீர் வழித்தடங்கள் மூலமாகவோ கொண்டு சேர்க்க வேண்டும். 12% மற்ற ஃபியூவல்ஸ் எல்லாமே குறையும் அப்படிங்கிறது. அதன் மூலமாக ரோடு மற்றும் ரயில்களுடைய கன்ஜெஷன் அது குறைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 12% ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறமா அதை முன்னெடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமும், அது கூட செய்யலாம் வருங்காலத்துல. இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த பொருட்கள் இந்த மாதிரி நீர் வழித்தடங்கள் மூலமாக சரக்கு போக்குவரத்துக்கு உபயோகம்னா, சிமெண்ட். ஏன்னா அதெல்லாம் கப்பல் அப்படியே பெரிய அளவுல ஆயிரக்கணக்கான டன்ல அப்படியே ஒரு கப்பல்ல கொட்டி அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு. அது தவிர ஃபர்டிலைசர், அது சாக்கு மூட்டையில உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கோல் கண்டெய்னர்லாம் தனியாவே இருக்கு கப்பல்கள்ல, அதை நீங்க பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அதை தவிர கண்டெய்னர் கார்கோ, இப்ப ரோடுல வந்து கண்டெய்னர் கார்கோ போகும்போது, அந்த ட்ரக் போகும்போது மற்ற வாகனங்களுக்கான போக்குவரத்து இடையூறுகள் அதிகமாக இருக்கு. அதுதான் அந்த கன்ஜெஷன் சொன்னேன் நான். அந்த மாதிரி இடையூறுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்பட்டு நல்ல ஒரு சுலபமான ஈஸி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறதுல முனைப்பா இருக்கு மத்திய அரசு. அதை குறிப்பா தமிழ்நாட்டு கடற்கரை நீளம் அதிகமாக இருப்பதனால இந்த இடத்துல அதை முனைப்பா எடுத்து செய்யணுங்கிறதுக்காக பல திட்டங்களை தீட்டியிருக்காங்க, நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பார்க்கிறோம். இதுக்கு அப்புறமா இதெல்லாமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, உணர்வு பூர்வமான விஷயங்கள் இது. அதுலேயும் மத்திய அரசு தலையிட்டு இருக்கு, திட்டங்களை தீட்டியிருக்காங்க, நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதற்கான பல வரைவுகளை எடுத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர போறாங்கிறத இது எதை பத்தி அப்படின்னா, சமீப காலத்துல மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல நடத்தப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சி. அங்கு தமிழர்களுடைய பண்டைய நாகரீகம், கலாச்சாரம், அதற்கான சான்றுகள் எல்லாமே அகழ்வாராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டது. ஆனா அப்ப இருந்த அந்த ஆராய்ச்சிகள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இப்ப இருக்கிற அதுலயுமே அரசியல் பூந்து விளையாடிச்சு. பல விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. எந்தெந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, ஆதி காலத்துல இருக்கக்கூடிய இதெல்லாமே மத்திய அரசு மறைக்கிறது, அகழ்வு ஆராய்ச்சியை மேற்கொண்டு செய்ய விடாமல் தடுக்கிறார்கள், தடை போடுகிறார்கள், அதிகாரிகளை மாற்றிவிட்டார்கள், இந்த மாதிரி எல்லாம் பல குற்றச்சாட்டு. இதை தவிர தமிழர்களுடைய நாகரிகத்தையே அழிக்க பார்க்கிறார்கள், வடநாட்டு நாகரிகத்தை தான் உச்சத்தில் வைத்து கொண்டாடுகிறார்கள், இதுக்கப்புறமா இன்னும் என்னென்னலாம் சொன்னாங்க அதை மட்டுமே உயர்த்தி பிடிக்கிறார்கள், இப்படி பலதும் சொல்லி செஞ்சிட்டாங்க. ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில மத்திய அரசு இந்த 2026-27 பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்வதோடு அல்லாமல் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சைட் படி 15 இடங்களை அகில இந்திய அளவுல எடுத்திருக்காங்க. அந்த 15 இடங்களையும்
ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்பட போகுது. எந்த மாதிரி சுற்றுலா தலமாக மாற்ற போறாங்க? நேரடியாக சென்று அனுபவியுங்கள். உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக பண்டைய கலாச்சாரம், பண்டைய நாகரிகம், அதை பற்றி இந்தியாவின் நாகரிகம், தமிழ்நாட்டின் நாகரிகம், ஒவ்வொரு பிராந்தியத்தினுடைய நாகரிகத்தை பற்றியும் நீங்களே கற்று உணர்ந்து உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுற்றுலா திட்டம் ஏற்படுத்தப்படும். இதுல குறிப்பா ஆதிச்சநல்லூருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்டில். சரி, அதற்காக என்ன பண்ண போறாங்க? அந்த இடத்துல ஹிஸ்டாரியன்ஸ் சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள், அவர்களுக்கு பல முன்னெடுப்புகள் கிடைக்கும். அவங்க அதை பத்தின ஆராய்ச்சிகளை செய்வாங்க. அவங்களுக்கு அதற்கான ஒரு பண உதவி, நிதி உதவி எல்லாமே கிடைக்கும். இதை தவிர நம்ம பல ஊர்ல பார்த்துருக்கோம். இப்போ காஞ்சிபுரம், மகாபலிபுரம் எல்லாம் போனீங்கன்னாக்க அங்க கூடவே டூரிஸ்ட் கைடுன்னு ஒருத்தர் வருவார். அவர் வரும்போது அவருக்கு அந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சுற்றுலா வழிகாட்டிகள், அவர்களுடைய வாழ்வாதாரம் அதிகப்படுத்தப்படும். ஆனா அதுக்காக உடனே சும்மா ஏனோ தானோ கதை விட்டுட்டு போக கூடாது. அவங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும், அதற்கான பயிற்சியை கொடுக்க போறாங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும். யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் டீவியேஷன் மாதிரி சொல்றேன். நான் பல இடத்துக்கு போயிருக்கேன். பல இடத்துக்குனாக்க நார்த் ஈஸ்ட்ல பல இடத்துக்கு போயிருக்கேன், நார்த்ல பல இடத்துக்கு போயிருக்கேன், குஜராத், ராஜஸ்தான், இந்த மாதிரி பல மாநிலங்களை நான் விசிட் பண்ணிருக்கேன். இப்போ குஜராத்ல மட்டும் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அங்க லோத்தால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த லோத்தால் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த குஜராத்ல அந்த கட்ச் ஏரியா இருக்கும். அதுக்கு கட்ச் ஏரியா கிடையாது, அதுக்கு கீழே தான் இருக்கும். அதாவது சௌராஷ்டிரா அப்படிங்கிற இடத்துல இருக்காது இந்த லோத்தால் அப்படிங்கிற இடம். அது கடற்கரையிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா அந்த லோத்தால்ல ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. அந்த நாகரிகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கடல்ல இருந்து முகத்வாரத்துல அந்த நாகரிகம் வளர்ந்ததாக அங்க சொல்லப்படுகிறது. அப்பனா கடல் எவ்வளவு தூரம் பின்வாங்கி நிலப்பரப்பு அதிகரிக்கிறது. நீங்க அங்க முடிஞ்சா போய் பாருங்க, நல்ல அருமையான விளக்கங்களோட. அப்பவே கடல் வழி வாணிபம், வர்த்தகம் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் அந்த அகழ்வு ஆராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்ட இதெல்லாமும் இருக்கு. ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே அங்க இருக்கு. இப்ப அந்த மாதிரி தான் இப்ப இந்த ஆதிச்சநல்லூர்லயும் வரப்போகுது. அங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அங்க ஒரு இந்த டூரிஸ்டினுடைய ஆபீஸ் இருக்கும், சுற்றுலாத்துறை ஆபீஸ் இருக்கும். அங்க வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள கேட்பாங்க, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்? இந்தியா, இங்கிலீஷ் அப்படின்னா அதற்கு பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு நபரை உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்றதுக்காக கைடு அவர் அனுப்புவாங்க. இப்ப ஆதிச்சநல்லூர்ல அதைத்தான் கொண்டு வரப்போறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல இதுவரைக்கும் இந்த மாதிரி கண்டமேனிக்கு மத்திய அரசை திட்டுறது எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க, தமிழர்களை ஒழிச்சிட்டாங்க, தமிழர்கள் என்றாலே பிடிக்கவில்லை அப்படின்னு இன்னைக்கு மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே குறை சொல்லிட்டு இருந்தாங்களா, அவங்க அதுக்கு நாங்க ஏதோ தெரியாம குறை சொல்லிட்டோம், அப்ப எங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, நாங்க அதுக்கு இப்ப வருத்தப்படுறோம்னு வருத்தம் தெரிவிக்க போறாங்களா? கிடையவே கிடையாது. இன்னும் வேற ஏதாவது கொண்டு மடைமாற்றி இன்னும் வேற ஏதாவது தான் சொல்லுவாங்களே தவிர மத்திய அரசு குறை கூறிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதை விட்டுட்டு பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிற, நான் திருப்பி சொல்றேன், எனக்கு அண்ணாமலை அவர்களை பிடித்ததற்கான முக்கியமான காரணம் அவருடைய அரசியல் பாசிட்டிவ் அரசியல். எல்லா நடிகர்களுடைய அரசியல் எல்லாமே நெகட்டிவ் கேம் தியரி. இவருடைய மட்டும்தான், அவருடைய மட்டும்தான் பாசிட்டிவ் கேம் தியரி. அதனால நானும் அதே மாதிரி தான் இருக்க ஆசைப்படுகிறேன். சரி, இப்ப அந்த ஆதிச்சநல்லூர்ல இதனால என்ன ஆகுதுன்னு பாருங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, எப்படி பாரத பிரதமர் மோடி ஒவ்வொரு வெளிநாட்டு கருத்தரங்கத்திலையும் திருக்குறளை உயர்த்தி பிடிக்கிறாரோ, தமிழ் மொழியை தான் பழமையான தொன்மையான மொழி என்று உறக்க சொல்கிறாரோ, தமிழர்கள் பெருமை எடுத்து சொல்கிறாரோ, அந்த மாதிரி உலக அளவுல தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே இந்த ஆதிச்சநல்லூர் மூலமாக உலக அளவில் பேசப்படும். அதற்கான முனைப்பை எடுத்து செஞ்சிருக்கிறது மத்திய அரசு. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? குறை கூறிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட்டுடுங்க. சரி, இதை தவிர இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சார்ந்த இப்ப பழைய நாகரிகம், அதுல எந்தெந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது, இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நார்த் ஈஸ்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்க எல்லா இடத்துலயுமே ஒரு கலாச்சார மையம்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு சிறு நாடகமோ அல்லது நடன நிகழ்ச்சிகளும் இருக்கும். நான் அஸ்ஸாம்ல அதை பார்த்திருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பார்த்திருக்கேன், துஞ்சி டான்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. அதே மாதிரி அஸ்ஸாம்ல ஒரு நடனம் நிகழ்ச்சி நான் பார்த்தேன்,
அவங்களுடைய பாரம்பரிய நடனம். அதே மாதிரி மணிப்பூர்ல இந்த 2 குச்சியை வச்சுக்கிட்டு அதுல பின்னாடி போயிட்டு முன்னாடி அதுல கால் மாட்டிக்காத மாதிரி எவ்வளவு அருமையா பண்ணுவாங்கன்னு. இதெல்லாம் நீங்க அந்த போகும்போது வெறும் சுற்றுலானா ஏதோ ஒரு இடத்த மட்டும் பார்க்காம இந்த மாதிரி கலாச்சார மையங்களுக்கு போயிட்டு அவங்களுடைய பண்டைய நாகரிகம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனசுல ஒரு அது நமக்கு ஒரு அறிவுசார் செய்தியாக மட்டும் இல்லாம ஒரு மகிழ்ச்சியும் உருவாக்கும். நமக்கு ஒண்ணு என்னன்னா, நார்த் ஈஸ்ட்ல நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டது வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு தான். அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான். அது ஒண்ணுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. மற்றபடி ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும் அது அங்க பாத்தீங்கன்னாக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ இது அடிப்படையில தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி பல நிகழ்வுகள், கலாச்சார மையங்கள், ஆதிச்சநல்லூரை சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். சரி, இதுக்கு அடுத்ததா என்ன பாக்குறாங்க அப்படின்னா, எக்கோ டூரிசம், பேர்ட் வாட்சிங் அப்படிங்கிறதுக்கு புலிக்காட் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கு. அங்க ஒரு எக்கோ டூரிசம் மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வரதுக்கு மத்திய அரசு திட்டங்களை வகுத்திருக்காங்க. நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற லோக்கல் வாழ்வாதாரம், மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும், முன்னெடுக்கப்படும். இதுக்கப்புறமா என்னன்னா, மிக மிக முக்கியமானது மெடிக்கல் டூரிசம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 25% தமிழ்நாட்டில் மெடிக்கல் டூரிசத்துக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள்ல இருந்து வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை இன்னும் முன்னெடுத்திருக்காங்க. இப்போ குறிப்பா அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னா, சாதாரண மெடிக்கல் மட்டும் கிடையாது, அதை தவிர டயக்னோஸ்டிக்ஸ், இப்போ முக்கியமா தர்ஸ்ட் ஏரியா, ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் அப்படிங்கிறது, அதாவது சித்தா மற்றும் ஆயுர்வேதம். சித்தாவை பத்தி தமிழ்நாட்டில் நான் சொல்ல வேண்டியது இல்லை, உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சென்னையில மத்திய அரசினால கட்டப்பட்டு முழுவதுமாக 100% இலவசமாக மருந்துகள் கொடுக்கப்படும் ஒரு சித்த மருத்துவமனை தாம்பரம் பக்கத்துல இருக்கு. நீங்க போய் பாருங்க, அருமையாக செயல்படுகிறது. அந்த மருத்துவமனைக்கு நான் போயிருக்கேன், அதனால பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்றேன். ஸ்ரீலங்கால இருந்து இருக்கக்கூடிய தமிழ் அறிந்த மாணவர்கள் அங்க பயிற்சி பெறுறாங்க சித்த மருத்துவத்துல அப்படிங்கிறது ஒரு செய்தி. உங்களுக்கு அங்க நீங்க போய் பாருங்க, பயங்கர கூட்டமா இருக்கும். அவ்வளவு ஒரு இது வெறும் ஒரு 10 ரூபாயோ என்னமோ தான், அதுவும் சீனியர் சிட்டிசனுக்கு அது கூட கிடையாது. மற்ற எல்லாமே ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் 100% மத்திய அரசினால அயோத்திதாச பண்டிதர் அவருடைய பெயர்ல அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை. இப்ப ஆயுர்வேதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே மனசுல உடனடியாக தோன்றுவது கேரளா தான் சார் பெஸ்ட். அதை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருதுங்கிறத உங்க எல்லாருக்கும் நான் தெரிவிக்க ஆசைப்படுறேன். மதுரையில, அதே மாதிரி சென்னையில, கோயம்புத்தூர்ல, இங்க எல்லாமே இந்த ஆயுர்வேதம் மற்றும் சித்தா சார்ந்த மருத்துவமனைகள், மருத்துவ வசதிகள் அதிகரித்து மதுரை சக்கப்போடு போடுது ஆயுர்வேதத்துல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் கேரளாவுக்கு நல்ல ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றாங்களா, அதுக்கு அந்த மாதிரி தமிழ்நாடு அதையெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. அதுக்காகத்தான் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், 1 லட்சம் பேருக்கு பயிற்சி அளிக்க போறாங்க. அதுல குறிப்பா 50% மேல மகளிருக்கு தான் அந்த பயிற்சி கொடுக்கப்படும். ஸோ மெடிக்கல் டூரிசம் மிகப்பெரிய அளவுல. இதுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான செய்தி நான் படிச்சாங்க, அசந்து போயிட்டேன் நான். என்ன மாதிரி ஒரு, அதாவது ஃபோர்த் தாட் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி AVGC. அது என்னது? இது ஆடியோ விஷுவல் கிராஃபிக் அண்ட் கோர்சஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு சினிமா துறை மற்றும் டெலிவிஷன், இந்த வீடியோ, இதுல எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய, இங்க நிறைய பேர் ஸ்கில்டு இருக்கு. அதை இன்னும் மேம்படுத்த போறாங்க. அதை எப்படி கொண்டு வர போறாங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியால 15,000 பள்ளிகள் மற்றும் 500 கல்லூரிகள்ல இந்த AVGC அப்படிங்கிற சார்ந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர போறாங்க. அதுல குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியத்துவம் அதிகமா தரப்போறாங்க. எதனாலனா, இங்க ஏற்கனவே அந்த ஆடியோ விஷுவல்ஸ்ல திறமை வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்கிறதுனால அதையும் முன்னெடுத்து செய்ய போறாங்க. இதன் மூலமாக என்னென்னலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஜிட்டல் ஸ்கில்லிங் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர் அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்துது. அனிமேஷன், கேமிங், இந்த மாதிரி பல விதத்திலையும் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுத்து பயிற்சி அளித்து ரெடி டு ஃபார் ஜாப் அப்படிங்கிற லெவல்ல கொண்டு வர போறாங்க. ஸோ ஆக மொத்தம் இது ஒரு முக்கியமான. இதை தவிர இன்னும் ஒரு குறிப்பா ஒரு செய்தியை மத்திய அரசு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த MSME எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 36 லட்சம் MSME தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. இவங்களுக்காக ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்கு மத்திய அரசு. என்ன அப்படின்னு, அவங்க செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்ல எந்தெந்த பொருட்கள்லாம் CPSEங்கிற, அதாவது சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கக்கூடிய ICF, திருச்சியில இருக்கக்கூடிய BHEL, அதை தவிர ஆவடியில் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி,
இவர்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த எம்எஸ்எம்இ 36 லட்சம் எம்எஸ்எம்இல ஏதாவது அவங்க உற்பத்தி செஞ்சா அந்த எம்எஸ்எம்இக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவங்க கிட்ட இருந்து தான் இந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செஞ்சிருக்காங்க. இதை தவிர நீங்க இன்வாய்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உடனடியாக அதற்கான கிரெடிட், அதாவது இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எப்பவுமே சிறு குறு மேனுஃபேக்சரிங் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு செலவுக்கான பண தேவை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது கிடைக்காத போது அதிக வட்டியில கடன் வாங்க வேண்டும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க ஒரு தரம் இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸ் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அதற்கு டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க, பில் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் காமர்ஸ் அக்கௌண்ட் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சு, மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பில் டிஸ்கவுண்டிங்லாம் இன்னும் சுலபமானவை. இதை தவிர உங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக குறைந்த வட்டியில இந்த மாதிரி எல்லாம் பல முன்னெடுப்புகளை செய்யறதுக்கு செஞ்சிருக்காங்க. இதை தவிர கிரெடிட் கேரண்டி ஃபார் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஆக மொத்தம் பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த பட்ஜெட்ல 12.25 லட்சம் கோடியாக அதிகரிக்கும். கடந்த 11 வருடங்கள்ல ஒவ்வொரு வருடமும் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த 2026-27 பட்ஜெட்ல 12.25 லட்சம் கோடியாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிக்கப்படும். சரி, இது எல்லாத்தையும் கடைசியா முத்தாய்ப்பா பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பயணம், அதாவது $5 டிரில்லியன் நோக்கிய பயணம் இந்த வருடத்துல, அப்பதான் நம்ம 3வது பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக ஜெர்மனியை 4வது இடத்துக்கு தள்ளிவிட்டு வர இந்த பயணத்துல பாரத பிரதமர் குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. இட் இஸ் அன் எக்கனாமிக் இன்ஜின் to achieve this $5 trillion target அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு பொருளாதார என்ஜின். அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல டப்பா என்ஜின், கிடையாது, இது உண்மையான என்ஜின் அப்படின்றாரு அவர். அதனுடைய வேகம் எடுத்து இந்த $5 டிரில்லியன் நம்ம அடைவதற்கு தமிழ்நாடு முக்கியமாக பங்காற்ற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதற்காக பல முன்னெடுப்புகளை மத்திய அரசு செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, இது எதற்காக நான் செய்யறேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பெண்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுடைய கனவுகள், அவர்களுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்வது, அதற்கான முன்னெடுப்புகளை நான் செஞ்சிருக்கேன். அவர்கள் பூர்த்தி அடைவார்கள், அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காரு தன்னுடைய உரையை. இது சொல்லியிருக்காரு இல்லை அதை பத்தியும். அதுக்காக நம்மளும் அதெல்லாம் நடைமுறையில வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னுக்காக ஒரு பிரார்த்தனையை செய்வோம். டபுள் என்ஜின் 2026 வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்ம மனசுல ஏற்றுக்கொள்வோம். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.